பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு. குமரவேல் வந்து திடீர்னு அரசியோட காலில் வந்து விழுந்துருவாங்க. இதனால பார்த்திங்க அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. காலில் விழுந்து "என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண தப்பு தான்" சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. இதை பார்த்த சக்திவேல் வந்து கடுப்பாகி குமரவேலை எந்திரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்படி நீ அவள் காலில் விழுறதுக்கு ஜெயிலே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு குமரவேலை திட்டுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குமரவேலோட அம்மா, பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆரத்திலாம் எடுத்து குமரவேலை வந்து உள்ளே வந்து வரவேற்பாங்க. குமரவேல் கோர்ட்டுக்கு போனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்க அம்மா வந்து சாமி ரூம்லேயே தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு உன்னை வெளியே வரும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி குமரவேலோட அம்மா வந்து இந்த மாதிரி அரசி வந்து நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் வந்து 7 தலைமுறைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குமரவேலை நல்லபடியாக வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை பாராட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் சக்திவேல் இன்னமும் திருந்தாமல், ஆமாம் பெரிய சாதனையை பண்ணிட்டாங்க, சும்மா அவங்கள பாராட்டிட்டு வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபை வந்து சக்திவேல் திட்டுவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா சக்திவேலோட அண்ணி வந்து, "என்ன தம்பி பேசுகிறீங்க? எதுக்கு இப்போ அவளை அதட்டுறீங்க? அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இவ்வளோ வந்து மன்னிச்சு விடுறதுக்கு பெரிய மனசு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அரசிக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்த கதை. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.